சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. எங்கள் வீட்டில் ரோஸ் வச்சுருக்கேன். அது பூக்கவே இல்லை. அப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஒரு 10-15 பூ பூக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எப்போ நம்ம வெங்காயம், பூண்டு தோல் இதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே குடிப்போம். அப்போ அதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு கேரி பை நிறைய வச்சுருப்பேன். எப்போல்லாம் டீ போடணும், டீ சக்கையை யூஸ் பண்ணுறப்ப கூட ஒரு சொம்பு தண்ணியை விட்டு இந்த கொஞ்சோண்டு வெங்காயத்தோல் தோல், இந்த பூண்டு தோல், காய்கறி ஒரு பீட்ரூட்டு, இப்படி தக்காளி இதெல்லாம் நறுக்கிறப்பெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த தோலை போட்டு டீ போடுறப்பெல்லாம் சேர்த்து வச்சுப்பேன். அப்போ அதை கொதிக்க விடுறப்ப ஒரு எசன்ஸ் கிடைக்கும். அதை செடிகளில் போட ஆரம்பித்தேன். சில பேர் அப்படி இப்படி போடுவாங்க. அப்படி போட்டால் கொசு தொல்லை வரும். அது பயங்கர பூச்சியெல்லாம் வருது, அரணையில் நிறைய வருதுன்னு இப்படி செய்ய ஆரம்பித்தேன். இது ரொம்ப நல்ல டிப்ஸாக இருக்குது. கண்டிப்பாக அதை தெளிக்கவும் இப்போ பார்த்திங்கன்னா 10-15 பூ ஒரு வாரத்திலே கிடச்சிருது. அழகழகாக கிடச்சிருது. இப்போ ஊட்டி ரோஸுன்னாலே அடுக்கடுக்காக இருக்கும். இது 5 இதழ் தான் இருந்தது. என்னடா வித்தியாசமாக இருக்குது இந்த செடி அப்படின்ட்டு. இதுக்கு நிறைய இந்த தென்னை விடுறப்பெல்லாம், அரிசி களையிற தென்னை இதெல்லாம் விடுறப்பெல்லாம் அடுக்கடுக்காக அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அருமையான டிப்ஸ். கண்டிப்பாக